கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி போடுற செருப்புல இருந்து வச்சிருந்த செல்போன் வரைக்கும் சைனாக்காரனோட சாம்ராஜ்யமாக தான் இருந்துச்சு. எப்படி கொரோனாவை ஒழிச்சு கட்டினமோ அதே மாதிரி சைனாக்காரனோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஒழிச்சு கட்டிட்டோம். இப்போ சமீப காலமாக எங்கே திரும்பினாலும் கொரியன் கொரியன் கொரியன், இப்படி எங்கே பார்த்தாலும் கொரியன் தான். நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் ஸ்கூல் பேக் ஆகட்டும், எக்ஸாம் பேட் ஆகட்டும், வாட்டர் பாட்டில் ஆகட்டும், டிஃபன் பாக்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே பவர் ரேஞ்சர்ஸ், டாம் அண்ட் ஜெரி, டோரா புஜ்ஜி இந்த மாதிரியான இமேஜஸ் வச்ச மாதிரி தான் நாங்கள்லாம் வாங்கியிருக்கோம். ஆனால் இப்போ இருக்க மார்க்கெட்டிங்கில் கொரியனோட தாக்கம் லேசாக தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ அவங்களோட மெயின் டார்கெட்டே குழந்தைங்களும் யங்ஸ்டர்ஸும் தான். அது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா, குழந்தைங்க எல்லாமே எக்ஸாம் பேடில் கூட பிடிஎஸ் ஆர்மி படம் போட்ட எக்ஸாம் பேடு வேணும்னு கேட்குறாங்க. சரி, குழந்தைங்க தான் இப்படி இருக்காங்கன்னு பார்த்தா யங்ஸ்டர்ஸ் ஒரு படி மேலே போயிட்டாங்க. போடுற ட்ரெஸ்ஸுலேருந்து மேக்கப்லேருந்து பார்க்குற சீரீஸ் வரைக்கும் கொரியன் சீரீஸ் தான். இப்படி இவங்களை மட்டும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாமல் பெரிய கம்பெனியான நெஸ்லே நிறுவனத்துலேயும் கொரியன் பார்பிக்யூ நூடுல்ஸ் அப்படின்னு ஒரு ஃபுட்டை கொண்டு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி திணிச்சிருக்காங்க. ஃபுட் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லைங்க, மேக்கப் இண்டஸ்ட்ரியிலையும் கொரியனோட ப்ராடக்ட்ஸ் தான் இப்போ டாமினன்ட் பண்ணிட்டு இருக்கு. யங்ஸ்டர்ஸ் மத்தியில் கொரியன் கிளாஸ் ஸ்கின்னுக்கு அவ்வளோ வரவேற்பு இருக்கு. இப்போ ரீசெண்டாக ஆக்ட்ரஸ் கரீனா கபூர் கான் கொரியன் ஸ்கின் கேருக்கு புதுசாக ஒரு பிளாட்ஃபார்மே லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு காலத்தில் சைனாக்காரையும் ஜப்பான்காரையும் ப்ராடக்ட்ஸ்லாம் மார்க்கெட்டில் வித்துட்டு வந்துச்சு. இப்போ கொரியன்காரனோட ப்ராடக்ட்ஸ்லாம் வித்துட்டு வருது. ஏன் நம்ம ஊர் ப்ராடக்ட்ஸ்லாம் இந்த அளவுக்கு மார்க்கெட்டில் டெவலப் ஆக மாட்டேங்குதுன்னு, இதுக்கான ரீசன் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.